இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான சர்க்கரை லெவலை குறைக்கக்கூடிய ஆரோக்கியமான எந்த வித சைடு எஃபெக்ட்டும் இல்லாத ஒரு ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஜூஸ் குடிக்கிறதுனால உங்கள் உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி கொடுக்கும், சர்க்கரை அளவு கட்டுப்படும், நல்ல ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இதில் சேர்த்துருக்கக்கூடிய பொருட்கள் உடலுக்கு எந்த தீங்கும் தராது. இந்த ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஜூஸ் தயார் பண்ணுறதுக்கு 10 கோவக்காய் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். கோவக்காய் கட் பண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதோட ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி போட்டுக்கலாம். இதோட கொஞ்சம் கொத்தமல்லி தழை கழுவி இதில் போட்டுக்கலாம். இதோட இனிப்புக்காக 1 டீஸ்பூன் பனங்கல்கண்டு சேர்க்குறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்க்கலாம், வெல்லம் சேர்க்கலாம், இல்லை பனங்கருப்பட்டி சேர்க்கலாம், இல்லை ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். நான் இங்கே பனங்கல்கண்டு சேர்த்துருக்கேன். இல்லை நீங்கள் தேன் சேர்த்து கூட குடிச்சிக்கலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதை தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நான் இது 2 பேர்த்துக்கு தேவையான அளவு செய்கிறேன், அதனால் ஒன்றரை கப் தண்ணி விட்டுருக்கேன். இப்போ இதை நல்லா அடிச்சுக்கலாம். பாருங்கள், இதை நல்லா அடித்தாச்சு. இப்போது இதோட ஒரு எலுமிச்சம்பழத்தை 2ஆக கட் பண்ணி இதில் பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். இப்போ இதோட ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கிறேன். தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை மறுபடியும் நல்லா அடிச்சுக்கலாம். இப்போ இதை வடிகட்டிக்கலாம். ஹெல்த்தியான ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு டம்ளரில் ஊற்றிக்கலாம். கோவக்காய் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதை குடிக்கிறதுனால உங்களுடைய சுகர் லெவல் கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும். வாரத்தில் 3 முறை காலையில் நேரம் இதை குடிங்க. ஹெல்த்தியாக இருங்க. மீண்டும் அடுத்த ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.